ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அடண்டம் 3/12/2025 ஒரு அடண்டம் போட்டிருக்காங்க. அடண்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7C வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த போஸ்ட்டில் வேக்கன்சி சிலது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, சில போஸ்ட்டு புதுசாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுலேயும் சிலது லெவல் 10 11 16 தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே குரூப் 2Aயில் வர மாதிரியான போஸ்ட்டு. அது ஏன் குரூப் 4ல் கொண்டு வந்தாங்க, அதுவும் கடைசி நேரத்தில் ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஒரு 2216 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்ட் அதே மாதிரி 1598, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 412, ஜூனியர் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் 8 போஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நியூ போஸ்ட்டு வித் சிமிலர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியல சிமிலர் எலிஜிபிலிட்டிங்கிறது பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல் தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டில் ஒரு வேக்கன்சி லெவல் 8, இது குரூப் 4 லெவல் தான். தமிழ்நாடு வக்பு போர்டில் ஒரு 5 வேக்கன்சி, அதுவும் லெவல் 8 தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்சனல் கிளர்க்கு செக்ரட்ரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் லெவல் 10, இது ஒரு 6 போஸ்ட். லெவல் 10 2Aயில் வர்றது தான். ஸோ இது எப்படி குரூப் 4ல் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 2, அதே மாதிரி விமன் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அதில் ஒரு போஸ்ட்டு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷனாக ஒரு போஸ்ட்டு, அதுவும் லெவல் 10 தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 55 போஸ்ட்டு, அது லெவல் 9 கொடுத்துருக்காங்க. இது டைப்பிஸ்ட்டு. அடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் ஒரு 7 போஸ்ட்டு. இந்த பர்சனல் அசிஸ்டண்ட் 13 போஸ்ட்டு லெவல் 16 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லெவல் 16 பார்த்திங்கன்னா 36,400 பேசிக் வரும். இது நீங்கள் இன்ஹேண்ட் 55,000 கிட்ட சேலரி இன்ஹேண்ட் வாங்கலாம். இதெல்லாம் குரூப் 2 அல்லது 2Aயில் அந்த இதில் ஹையர் லெவலில் வர வேண்டிய போஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இது ஒரு 21 22 போஸ்ட். இது டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில், இது லெவல் 8 லெவல் 10 தான். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கீழே கொடுத்துருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டியுமே பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி வச்சு கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல. நம்ம குரூப் 4நாலே 10th ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாமு 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பாஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. பர்சனல் கிளர்க் பாருங்கள், டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி. அசிஸ்டண்ட் பாருங்கள், மஸ்ட் பொசஸ் டிகிரி. டைப்பிஸ்ட்டு மஸ்ட் பொசஸ் டிகிரி. ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா மஸ்ட் பொசஸ் டிகிரி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 2 மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கும் அதே தான். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி 10+2+3 படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய டிகிரி வேக்கன்சியை தான் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓவராலாக ஒரு 650+ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 654ன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு லெவல் 16 போட்டிருந்தாங்களே, அதோட குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் ஹையர் இன் தமிழ் அல்லது இங்கிலீஷ் வச்சுருக்கணும், அல்லது ஹையர் இன் தமிழ் அல்லது லோவர் இன் இங்கிலீஷு, ஹையர் கிரேட் இன் இங்கிலீஷு, லோவர் கிரேட் இன் தமிழ் ஏதோ ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவுன்சிலிங் போனால் தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இங்கேயே எந்த அளவுக்கு தெளிவாக தெரியும்னு தெரில. ஏன்னா டிகிரி போஸ்ட்டாக குரூப் 4ல் ஆட் பண்ணியிருக்காங்க.